தொடர்ந்து பல பதிவுகள்ல சித்த மருத்துவத்தில் சித்தர்கள் சொன்ன நிறைய விஷயங்கள பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இதுல முக்கியமா இன்றைய காலகட்டத்துல நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, கால்கள்ல ஏற்படக்கூடிய வீக்கம். இந்த வீக்கம் எதனால? பொதுவா பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட்டு முக்கியமான ஒரு கண்டிஷன் பிஏடி அப்படின்னு சொல்லுவோம். பெரிஃபரல் ஆர்டரி டிசீஸ். நம்ம கால்கள்ல இருக்கக்கூடிய ஆர்டரீஸ்ல நமக்கு ஏதாவது ஒரு அடைப்பு ஏற்படுறது, கொலஸ்ட்ராலோ இல்ல நமக்கு பிளேக்ஸ் மாதிரி படியுது அப்படின்னா, ரத்த ஓட்டம் குறைய ஆரம்பிச்சுரும். அப்போ ரத்த ஓட்டம் குறையுதுன்னா கால்கள்ல என்ன ஆகும்? வீக்கம் ஏற்படுறது ஒரு வழக்கமான ஒரு விஷயமா ஆயிடுங்க. ஸோ இந்த மாதிரி தான் நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம். இந்த மாதிரி எக்ஸசைஸ் நம்ம பண்ணிக்கிட்டே வரணும். ஒரு 30 to 40 டைம்ஸ் டெய்லி பண்ணுங்களேன். காஃப் மசில்ஸ் நமக்கு நல்லாவே ஆக்டிவேட் ஆயிடுங்க. அதுக்கப்புறம் லோயர் லிம்ஸ்ல பிளட் சர்க்குலேஷன் நார்மலா இருக்க ஆரம்பிக்கும். இல்ல இத தாண்டி நமக்கு வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? பிளாக்கேஜ் இருக்கா? அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெரனியா மாதிரி கண்டிஷனோ, இல்ல ஃப்ராக்சர் இருக்கு, இன்ஃபெக்ஷன் இருக்கு. அந்த மாரி சமயத்திலயும் நமக்கு கால்களுக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் குறைபாடோ, அதில பாதிப்போ ஏற்படும். இதுக்கான சிகிச்சை முறைகள் சின்ன சின்ன பயிற்சிகள் நான் சொன்னேன். இதற்கு என்ன மாதிரியான மருந்துகள் எடுக்கணும்? நெறைய பேர் பிளட் தின்னர் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா? ஏற்கனவே ஹார்ட்ல பிளாக் இருந்துச்சு. ஸோ இதுக்காக நான் வந்து சர்ஜரிலாம் பண்ணிட்டு இப்போ பிளட் தின்னர் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க, கால்கள்லயுமே பாதிப்பு இருந்தா ஈஸியா அது கரைவதற்கான பிளட் தின்னர்ஸ் எல்லாம் நம்ம எடுக்கணுங்க. அப்படி சொல்லும்போது நேச்சுரல் பிளட் தின்னர் என்னென்ன இருக்கு? Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். தொடர்ந்து பல பதிவுகளில் சித்த மருத்துவத்தில் சித்தர்கள் சொன்ன நிறைய விஷயங்களை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இதில் முக்கியமாக இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, கால்களில் ஏற்படக்கூடிய வீக்கம். இந்த வீக்கம் எதனால் இருக்கலாம்? ரத்த ஓட்டம் குறையிறதுனால கூட இருக்கலாம் இல்லையா? பொதுவாகவே லோயர் லிம்ஸ் நம்மளுடைய கால்களுக்கு ரத்த ஓட்டம் போகிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம்னே சொல்லலாம். ரத்த ஓட்டம் போயிட்டு திரும்பவும் ரத்தம் மேல் நோக்கி இதயத்தை நோக்கி வரக்கூடிய டைம்ல தான் நிறைய பேருக்கு ப்ராப்ளம் வருதுங்க. இது ஏஜ் ஃபேக்டர்னால வரலாம், இன்னும் சில கண்டிஷன்ஸ்லையும் நமக்கு வரலாம். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு முக்கியமான ஒரு கண்டிஷன் பிஏடி அப்படின்னு சொல்லுவோம். பெரிஃபரல் ஆர்டரி டிசீஸ். நம்ம கால்களில் இருக்கக்கூடிய ஆர்டரிஸில் நமக்கு ஏதாவது ஒரு அடைப்பு ஏற்படுறது, கொலஸ்ட்ராலோ இல்லை நமக்கு பிளேக்ஸ் மாதிரி படியுது அப்படின்னா ரத்த ஓட்டம் குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ ரத்த ஓட்டம் குறையுதுன்னா கால்களில் என்ன ஆகும்? வீக்கம் ஏற்படுறது ஒரு வழக்கமான ஒரு விஷயமா ஆயிடுங்க. ஸோ இந்த மாதிரி தான் நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் வருது. அதுக்கப்புறம் வெரிகோஸ் வெயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கால்களில் வந்து பார்த்தோம்னா வெயின்ஸ் நல்லா பல்ஜி ஆகி இருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ வெயின்ஸ் பல்ஜியாக என்ன ஆகுதுன்னா ரத்தம் அதில் தேங்கி கால்களில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. இதில் முக்கியமாக டிவிடி அப்படின்னு சொல்கிற டீப் வெயின் த்ராம்போசிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன். ஸோ இந்த டீப் வெயின் த்ராம்போசிஸ் அப்படின்னு சொல்லும்போதும் நல்ல டீப்பாக இருக்கக்கூடிய உள்பகுதியில் இருக்கக்கூடிய தசைகளுக்கு இடையில இருக்கக்கூடிய முக்கியமான இரத்த நாளங்களில் இரத்த கட்டிகளாக நமக்கு வந்து உருவாகிறது. இது நிறைய காரணங்களால் இது ஏற்படுங்க. இதுவும் நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இன்னொரு கண்டிஷன் ரேனால்ட்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது குறிப்பிட்டு பார்க்கணுன்னா கால் விரல்களில் அதிகமாக ஏற்படுது. ஸோ அந்த கால் விரல்களில் பார்த்தோம்னா ரத்த ஓட்டம் சரியாக இல்லாத மாதிரி, விரல்களில் அடிக்கடி மறுத்து போகிற ஒரு உணர்வு, அதிகமான குளிர்காலங்கள்லையோ இல்லை சுகர் லெவல் அதிகமாகும் போதோ இந்த ரேனால்ட்ஸ் டிசீஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனை நமக்கு ஏற்படுது. இந்த மாதிரி நிறைய காரணங்களால கால்களில் ரத்த ஓட்டம் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. இதை தாண்டி இன்னும் சில விஷயங்கள் எதனால நமக்கு ஏற்படலாம்னா டயபெட்டிஸ், சுகர் லெவல் அதிகமாகும் போது கால்களை தானே அதிகமாக பாதிக்குது. இப்போ கால் பாதை எரிச்சல், டயபெட்டிக் அல்சர், இந்த மாதிரி எல்லாம் சில பிரச்சனைகள் நமக்கு ஏற்படலாம். ஒபிசிட்டி ஒரு முக்கியமான மேஜர் ரீசனுங்க. உடல் பருமன் அதிகமாக இருக்குது, இல்லை வயிறு பகுதி வந்து தொங்குற மாதிரி தசைகள் இருக்குது, தொப்பை பெருசாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுன்னா லோயர் லிம்ஸ்க்கு போகக்கூடிய வெயின்ஸ், ஆர்டரிஸ் இது எல்லாமே நம்மளுடைய இடுப்பு பகுதியில் அந்த க்ராயின், இந்த இலியாக் ஃபோசா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த இடத்துல ஒரு கம்ப்ரெஷன் ஏற்படும் போது கால் வீக்கமாகவே இருக்கும். நிறைய பேர் ஒபீஸாக இருக்கக்கூடிய உடல் பருமன் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தா தெரியும், கால் வந்து வீக்கமாகவே இருக்கிறது, மூட்டு வீக்கமாக இருக்கிறது, நீர் கோத்துக்குச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ டாப்லர் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருங்க எந்த இடத்துல பிளாக்கேஜ் இருக்குது, எவ்வளோ அளவுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் நமக்கு பிளட் சர்க்குலேஷன் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிடும்.
அப்போ கால் பாதம் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். மூட்டுக்கு கீழே கால் மூட்டு நீ ஜாயின்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த பிளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கடகடன்னு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னா, நம்மளுடைய ஹார்ட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஹார்ட் அப்படின்னா இரண்டாவது ஹார்ட், நம்ம உடல்ல இருக்கக்கூடிய இரண்டாவது இதயம் அப்படின்னா காஃப் மசில்ஸ். ஸோ இந்த காஃப் மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். இந்த காஃப் மசில்ஸை நம்ம ஆக்டிவேட் பண்ணுறதன் மூலயமாக லோயர் லிம்ஸில் ஈஸியாக நமக்கு பிளட் சர்க்குலேஷன் நடக்க ஆரம்பிக்கும். அப்படி எந்த வகையில் இதை ஆக்டிவேட் பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள். காலையில் கொஞ்ச நேரம் நம்ம வாக் பண்ணுறது, உட்காந்து எந்திரிக்கிறது, சிம்பிளாக சொல்லணும் நம்மளுடைய தோப்பு கரணம் போடுறது. அவ்வளோ சிம்பிளாக நம்ம அதை தோப்பு கரணம் போடும்போது காஃப் மசில்ஸ் ஆக்டிவேட் ஆகுது. அதுக்கப்புறம் நல்லா ஃப்ளாட்டாக நின்றுட்டு நம்ம முன்னங்காலில் நிற்கணும். ஸோ குதிகாலை வந்து மேலே தூக்கி முன்னங்கால், ஸோ டோஸில் வந்து நின்று டவுன். ஸோ இந்த மாதிரி எக்ஸசைஸ் நம்ம பண்ணிக்கிட்டே வரணும். ஒரு 30 to 40 டைம்ஸ் டெய்லி பண்ணுங்களேன். காஃப் மசில்ஸ் நமக்கு நல்லாவே ஆக்டிவேட் ஆகிடுங்க. அதுக்கப்புறம் லோயர் லிம்ஸில் பிளட் சர்க்குலேஷன் நார்மலாக இருக்க ஆரம்பிக்கும். இல்லை இதை தாண்டி நமக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, பிளாக்கேஜ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹெரனியா மாதிரி கண்டிஷனோ, இல்லை ஃப்ராக்சர் இருக்குது, இன்ஃபெக்ஷன் இருக்குது, அந்த மாதிரி சமயத்துலேயும் நமக்கு கால்களுக்கு போகக்கூடிய இரத்த ஓட்டம் குறைபாடோ அதில் பாதிப்போ ஏற்படலாம். சுகர் இருந்தால் இம்மிடியேட்டாக அதற்கான சொல்யூஷன் என்னன்றதும் நம்ம பார்த்துக்கணும். அப்போ கால்களுக்கு இரத்த ஓட்டம் குறையிறதுனால நிறைய பேருக்கு ஸ்கின்ல காலில் தான் அரிப்பு அதிகமாக ஏற்படும். அதே மாதிரி சுகர் இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு நம்னஸ், மறுத்து போகிற மாதிரி ஒரு உணர்வு, அடிக்கடி அரிப்பு ஏற்படுறது, காலை வந்து தரையில் வச்சாலே ஒரு கூச்சம் ஏற்படுறது, இல்லை சில நேரம் சென்சேஷனே இல்லாமல் இருக்கிறது, காலில் வீக்கம், அதுவும் அந்த ஆங்கிள் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லும், கரெக்டாக அந்த பெண்களுக்கு அந்த கொலுசு போடக்கூடிய அந்த ரவுண்ட் அப்படியே ஒரு வீக்கம், மூட்டில் அதிகமான வீக்கம், இந்த மாதிரி ரத்த ஓட்டம் குறைஞ்சதுன்னா, அதுவும் சுகர் இருந்தால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. இதற்கான சிகிச்சை முறைகள், சின்ன சின்ன பயிற்சிகள் நான் சொன்னேன். இதற்கு என்ன மாதிரியான மருந்துகள் எடுக்கணும்? நிறைய பேர் பிளட் தின்னர் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா? ஏற்கனவே ஹார்ட்டில் பிளாக் இருந்துச்சு, ஸோ இதுக்காக நான் வந்து சர்ஜரிலாம் பண்ணிவிட்டு இப்போ பிளட் தின்னர் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க, கால்கள்லேயுமே பாதிப்பு இருந்தால் ஈஸியாக அது கரைவதற்கான பிளட் தின்னர்ஸ் எல்லாம் நம்ம எடுக்கணுங்க. அப்படி சொல்லும்போது நேச்சுரல் பிளட் தின்னர் என்னென்ன இருக்குது? நம்ம வீட்டிலே இருக்கக்கூடிய நிறைய மூலிகைகள், இதை நம்ம எடுத்துக்கலாம். இஞ்சி ரொம்ப முக்கியமானது. ஸோ தவறாமல் இஞ்சி நம்ம தினந்தோறும் பயன்படுத்தலாம். ஸோ இஞ்சியை டீயாக குடிக்கலாம், இல்லை நம்ம குடிக்கக்கூடிய டீ காஃபி இருக்குன்னா அதனோட ஆட் பண்ணிக்கலாம். உணவில் அதிகமாக இஞ்சி சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப முக்கியம். ஸோ உடல் பருமன் அதிகமாக இருக்குது, இல்லை ரத்த ஓட்டம் இந்த மாதிரி குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க காலையிலேயே இஞ்சி சாறு எடுக்கிறது. ஸோ ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க. இதை நம்ம அரைச்சி ஃபில்டர் பண்ணிடணும். ஸோ ஃபில்டர் பண்ணிவிட்டு இதனோட ஒரு 50-60 ml வெந்நீர் கலந்து ஒரு அரை ஸ்பூன் தேன் கலந்து இதை குடிக்கணும். ஸோ இது மாதிரி டெய்லி நம்ம குடிச்சிக்கிட்டே வரும்போது நம்ம உடலில் ரத்த ஓட்டம் சீராக இருக்க ஆரம்பிக்கும். ரத்த ஓட்டம் சீராகும்போது என்ன நடக்குது? ரத்த ஓட்டம் சீராகும் போது கால்களில் வீக்கம் நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இதையும் தாண்டி பார்த்திங்கன்னா சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகளும் இருக்குது. இதில் மகாவில்வாதி கற்பம், போகர் சித்தர் சொன்ன மகாவில்வாதி கற்பம் நம்ம எடுத்துக்கலாங்க. இதை ரெகுலராக எடுத்துக்கிட்டே வரும்போது சுகர் லெவல் நல்லாவே குறைய ஆரம்பிக்கும், ரத்த ஓட்டமும் அதிகரிக்க ஆரம்பிக்குது. ஸோ ரெகுலராக இதை எடுக்கும்போது பிளட் சர்க்குலேஷன் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். இதுலேயுமே சில வகையான தைலங்களை கால்களில் நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ தைலங்களை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெந்நீர் ஒற்றடம் கொடுக்கும்பொழுதும் ரத்த ஓட்டம் நமக்கு சீராக இருக்குது. ரொம்ப நேரம் கால்களை தொங்க போட்டே உட்கார்ந்து இருக்கிறது இது ஒரு காரணம். அதிகமான இனிப்பு, உப்பு இதெல்லாம் இருக்கிற உணவுகளும் நம்ம சாப்பிடும்போது கால்களுக்கு ரத்த ஓட்டம் குறையுது. ஒரு 50 வயதை கடந்தவர்கள் இந்த பிரச்சனை இருந்தால் ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா அதுவும் சுகர் இருந்துச்சுனாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ கால்களுக்கு ரத்த ஓட்டம் குறையும் போது நிறைய பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் அது ஆரம்பத்திலே இந்த சிம்பிளாக இருக்கக்கூடிய ஹோம் ரெமடிஸ் ஃபாலோ பண்ணிகிட்டே நம்ம சரி பண்ணிக்கலாம். மேலும் இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.